அப்படிங்கிற ஊர்ல ராகவையா அப்படிங்கிற ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. அவருடைய மனைவி பேரு தேவி, புள்ளியோட பேரு சேகர். தேவி, சேகர் எங்க வீட்டில் இல்லையா? காலையில இருந்தே அவனை காணோமே. நண்பர்கள் கூட சும்மா சுத்தி பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. சாப்பாட்டுக்கு வரலையே. நான் சாப்பாட்டுக்கு வரலன்னு பதட்டப்படாதீங்க. நான் என் நண்பர்கள் கூட சேர்ந்து வெளியில சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு தான் போனான். வர வர உன் புள்ள ரொம்ப கெட்டு போயிட்டான். நீங்க எப்பவுமே என் புள்ளைய குறை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த வயசுல ஊர் சுத்தாம வேற எந்த வயசுல சுத்த போறான் சொல்லுங்க? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. நம்ம சம்பாதிச்சு வச்சது எல்லாமே அவனுக்கு தானே. எல்லாமே அவனுக்கு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக பணத்தை வீணா செலவு பண்ணக்கூடாது. உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அவனுக்கு நிச்சயம் தெரியணும். அவனை பாத்துக்கிறதுக்கு தான் நாம 2 பேருமே இருக்கோமேங்க. நீங்க எப்பவுமே எல்லாருக்காகவும் யோசிக்கிறீங்களே ஒழிய என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பிள்ளைக்காக யோசிச்சிருக்கீங்களா? அப்பதான் அந்த இடத்துக்கு ராகவையாவோட நண்பன் பீமையா வந்தாரு. வாங்க அண்ணன், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்க நண்பன் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. வெளியில இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் நடத்துறாரு. என்னதாம்மா நடந்தது? கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் சொல்லேன். ஒன்றும் இல்லடா, என் புள்ள எவ்வளோ செலவு பண்ணாலும் நான் கேள்வி கேட்கக்கூடாது. அதுதான் உன் தங்கச்சியோட கஷ்டம். அது எப்படிம்மா சரிப்பட்டு வரும்? இந்த காலத்தில் பசங்க தப்பான வழியில் போகிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள சரி பண்ணி கொண்டு வரணும். காலம் போயிடுச்சுன்னா அப்புறம் எதுவும் செய்ய முடியாது. நீங்க எப்பவுமே இவருக்கு ஏத்தாப்புல தானே பேசுறீங்க. என்னடா திடீர்னு வந்திருக்க? ஒன்றும் இல்லடா, இன்னைக்கு ஒரு வயசானவரை நம்ம ஊர் எல்லையில் பார்த்தேன். அவர் பக்கத்தில் போய் கேட்டேன், எதுக்கு இங்கே இருக்கீங்கன்னு. அதுக்கு அவர், என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டா, என் பிள்ளைங்க என்னை துரத்தி அனுப்பிட்டாங்க, வேற வழி இல்லாமல் இந்த பக்கமாக நடந்து வந்தேன். சாப்பிட்டு 2 நாள் ஆனதால திடீர்னு மயக்கம் வந்துடுச்சின்னு சொன்னார். அவருக்கு எதனா சாப்பிட வாங்கி கொடுத்தியா? வாங்கி தரேன்னு சொன்னான்டா. ஆனால் அதுக்கு அவர், எனக்கு எதனா வேலை வாங்கி கொடுங்க, சம்பாதிச்ச பணத்தில் திருப்தியாக சாப்பிடுவேன்னு சொன்னார். அதை கேட்டு எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இந்த காலத்தில் இலவசமாக எதை கொடுத்தாலும் எல்லாரும் வாங்கிப்பாங்க. ஆனால் அவர் இலவசமாக எதுவும் வேண்டாம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நீ சொல்கிறத கேட்க ஆச்சரியமாக தான் இருக்கு. ஒன்று பண்ணு, அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. பீமையா அந்த வயசானவரை ராகவையா கிட்ட கூட்டிக்கிட்டு வந்தான். ஐயா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சிவையா. நான் பக்கத்தில் இருக்கிற ராமாபுரத்தை சேர்ந்தவன். சரி, நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். எனக்கு ஒரு பூந்தோட்டம் இருக்கு. காலையில் சாயந்தரம் அங்கே இருக்கிற செடிங்களுக்கு தண்ணி விடணும். அங்கேயே உங்களுக்கு ஒரு குடிசை போட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு என் வீட்டில் இருந்தே உங்களுக்கு வந்துடும். வயசில் சின்னவராக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க ஐயா. 100 வருஷம் நீங்கள் சந்தோஷமாக வாழணும். உங்கள் வாழ்த்துக்கள் இருக்கு இல்லையா? நான் நல்லபடியாக தான் இருப்பேன். இப்படியே நாட்களும் போச்சு. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு வரவங்க போறவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கொடுக்குறேன்னு சொல்லி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு நாம இன்னொருத்தங்க கிட்ட உதவி கேட்குற நிலைமை நமக்கு வந்துட போகுது. இப்போ என்னாச்சு தேவி? எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? கோவப்படாம என்ன பண்றது? அந்த வயசானவருக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னீங்க. நான் என்ன வேலைக்காரியா வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுறதுக்கு? அதுக்குள்ள அங்க வந்தா சேகர். நல்லா கேளுமா, வெளியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பெரிய மனுஷன் நிறைய உதவி பண்ணுவார். என்னை மட்டும் திட்டுவார். வாயை மூடுடா. அமைதியாக இருந்தா என்ன வேணாலும் கேட்பியா? நீ கெட்ட பழக்கத்தை கற்றுக்க கூடாதுன்னு தான் உன்னை திட்டினேன். நான் ஒன்றும் சும்மா யாருக்கும் தான தர்மம் பண்ணலை. ரொம்ப கஷ்டத்தோடு யாருன்னா உதவி கேட்டு வந்தா அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அந்த வயசானவர் யாரு தெரியுமா? ஒரு காலத்தில் எங்கள் அப்பா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அவருக்கு பெரிய நஷ்டம் வந்துடுச்சு. எந்த அளவுக்கு நஷ்டம்னா, அந்த கடனை தீர்க்கறதுக்காக எங்கள் அப்பா வீடு வயல் எல்லாத்தையும் வித்துட்டாரு. ஏதாவது கூலி வேலையாவது செஞ்சு என்னை வளர்க்கலான்னு எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் என்னை கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போகும்போது பசி தாங்க முடியாமல் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுப்பா? அந்த ஊரில் இருந்த சிவையா அப்படிங்கிற பெரிய மனுஷன் எங்களை அவரோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் வயிறார சாப்பாடு போட்டு எங்கள் அப்பாவுக்கும் வேலை போட்டு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் என்னையும் அவர் தான் நல்லபடியாக படிக்க வச்சாரு. அந்த அளவுக்கு அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தார். ஆனால் அவர் வீட்டில் அவரோட பசங்க அவரை மதிக்க மாட்டாங்க. அவங்க அப்பா பேச்சை கேட்காம
பணத்தை வீணா செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, கிராமத்து வேலைக்காரன்னு. கிராமத்து வேலைக்காரனா? ஊருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கிட்ட இருந்த பணத்தை வச்சு தான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சாரு. ஆத்தங்கர ஓரமா மரத்தை நட்டு வச்சாரு. அவர் வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க இருந்தாலும் அவரும் அவங்க கூட சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்வாரு. அப்புறம் எதுக்குங்க அவருக்கு இந்த நிலைமை வந்துச்சு? அது என்னன்னு கேட்க கூடாதா? அதை தெரிஞ்சுக்க தான் அவங்க ஊருக்கு போயிருந்தேன். அங்கே நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? அவரோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் பசங்க எல்லா சொத்தையும் அவங்க பேருக்கு மாற்றி எழுதிக்கிட்டாங்களாம். இவரை வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டாங்க. இவர்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் சாதாரண மனுஷனாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரு. அதனால தான் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை அவர் சாதாரணமாக சரி பண்ணாரு. இந்த வயசான காலத்துலேயும் கஷ்டப்பட்டு தான் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடுவேன்னு அவர் நம்ம ஊருக்கு வந்தாரு. அவருக்கு உங்களை அடையாளம் தெரியலையாப்பா? வயசாயிடுச்சு இல்லையா, என்ன அவருக்கு அடையாளம் தெரியலை. ஆனால் என்னால் அவரை எப்பவுமே மறக்க முடியாது. அவரை இந்த வீட்டில் உட்கார வச்சு மகாராஜா மாதிரி என்னால் பார்த்துக்க முடியும். ஆனால் அது அவருக்கு பிடிக்காது. அதனால தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை அவருக்கு கொடுத்தேன். அவர் இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டு தேவி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தா. என்ன தேவி, எதுக்காக இப்படி அழுவுற? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. அந்த வயசானவரை வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லிட்டேன். பாவம் அதை அவர் கேட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ என்னவோ. என்ன தேவி இப்படி பண்ணிட்ட? இப்போ அவர் எங்கே போனாரோ என்னமோ, பாத்தியா இல்லையா? என்னவோங்க, எனக்கு தெரியாது. அவர் எங்க இருந்தாலும் தேடி கூட்டிக்கிட்டு வாங்க. அவரை நம்ம நல்லபடியா பாத்துக்கலாம். ராகவையாவும் சேகரும் சிவையாவை தேடிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி 2 நாள் சுத்தி சுத்தி கடைசியில ஒரு மரத்துக்கு கீழே சிவையா உட்காந்துக்கிட்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. ஐயா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வீட்டை விட்டு வந்துட்டீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? அப்படியெல்லாம் இல்லைப்பா. நீ என் மேலே வச்சிருக்கிற பாசம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒருத்தவங்க ஞாபகம் வருது. யாரையா அவங்க? பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு குடும்பத்துக்கு அடைக்கலம் கொடுத்தேன். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனை நான் அன்னைக்கு படிக்க வச்சேன். அந்த பையனோட முகம் இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. உன்னை பார்க்கும்போது அந்த பையன் மாதிரி தான் நீ தெரியற. தப்பா சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிடுப்பா. அதை கேட்டு ராகவையா கண்ணுல கண்ணீரோட அந்த வயசானவர் காலை தொட்டு அவன் கும்பிட்டான். நீங்கள் சொன்னது உண்மைதாங்க ஐயா. அந்த பையன் நான் தான். உங்களை பார்த்த உடனே நான் அன்னைக்கு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட உதவி வாங்க தயங்குவீங்கன்னு தான் நான் அப்போ சொல்லாமல் இருந்தேன். நீதானாப்பா? எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. உன்னை பார்த்ததுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். நான் உதவி செஞ்ச ஒரு குடும்பம் இன்னைக்கு எனக்கே உதவி செய்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நான் அதுக்கு பெருமை தான் படணும். நீங்கள் மறுபடியும் என் வீட்டுக்கே வந்துடுங்க. என் அப்பா இறந்து பல வருஷம் ஆயிடுச்சு. உங்களை என் அப்பாவா நான் பார்த்துக்கிறேன். பெத்த பிள்ளைங்களே என்னை துரத்தி அனுப்பிட்டாங்க. ஆனால் நீ என்னை அப்பாவா நினச்சி பார்த்துக்கிறேன்னு சொல்கிற. உண்மையிலேயே உனக்கு நல்ல மனசு தான்ப்பா. நான் சாகிற வரைக்கும் இனி உன் கூடவே இருக்கிறேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. உங்களுக்கு பிள்ளையா பிறந்தும் உங்கள் குணம் எனக்கு வரலையேப்பா. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. இனி உங்கள் சொல்படியே நான் நடந்துக்கிறேன். அப்படி சிவையாவை ராகவையா அவருடைய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்டாரு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, நல்லது விதைச்சா நல்லதுதான் முளைக்கும் அப்படின்னு. நாம ஒருத்தங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டா நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நம்ம கிட்ட நல்லபடியா தான் நடந்துப்பாங்க. முதல்ல நாம நல்லவங்களா இருந்து மத்தவங்கள நல்லவங்களா மாத்த முயற்சி பண்ணணும். ஒரு கிராமத்துல காலையில கிழக்குல உதிக்கிற சூரியன் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்தான். அப்ப ராமையா அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப ராமையாவோட மனைவியான லக்ஷ்மி ஒரு மோர் கிளாஸ் கொண்டு வந்து ராமையா கிட்ட கொடுத்து, என்னங்க ராமையா, இப்படி காலையில உட்காந்து இந்த புத்தகத்தை படிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த வயசுலயே படிக்கிறதுல இவ்வளோ ஆர்வம் இருக்கிற உங்களை பார்த்தா எனக்கோ படிக்கணும் போலதான் ஆசையா இருக்கு. படிக்கிறதுக்கும் வயசுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு லக்ஷ்மி? எந்த வயசுல வேணும்னாலும் படிக்கலாம். நம்ம படிக்கிறதுக்கான ஆர்வம் எந்த வயசுல வேணும்னாலும் வரும். அப்பதான் பால்ராஜு ரொம்ப கர்வமா ஊருக்குள்ள வந்தான். கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற விளைச்சலை எல்லாத்தையுமே வித்து பணம் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். கிராமத்து ஜனங்க எல்லாருமே அவனை பாராட்டினாங்க. எல்லாருக்கும் தெரியுதல்ல,
இந்த ஊர்ல என்னை விட பணக்காரங்க யாரு இருக்காங்க? என்னை விட பணமும் சொத்தும் இந்த ஊர்ல யாருக்கிட்ட இருக்கு? பால்ராஜ், நீ திறமையானவன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோ. பணமும் சொத்து பத்தம் மட்டும் பெருசில்ல. எப்பவும் தன்மையா நடந்துக்கிறான் பாரு, அவன்தான் பெரிய ஆளு. எவ்வளவுதான் நம்ம வளர்ந்தாலும் தன்மையா நடந்துக்க கத்துக்கணும். அட, நீங்க பழைய காலத்தாளு அப்படிதான் பேசுவீங்க. இந்த காலத்துல பணம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. இங்க பாரு பால்ராஜ், உன்னை எல்லாரும் மதிக்கிறது உன் நல்ல குணத்துக்காக தான், உன் பணத்துக்கு இல்ல. அத நீ மறந்துடாத. அப்பதான் பால்ராஜுடைய மனைவியான தேவி அங்க வந்தா. ராமையா அண்ணன், வணக்கங்க. நீங்க சொல்றதை கேட்டு நான் இப்போ நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் புருஷனும் நீங்க சொல்றதை கேட்டு நல்லபடியா இருந்தா சந்தோஷம். அம்மா, உன்ன மாதிரி ஆளுங்களால தான் குடும்பம் நல்லா இருக்கும். உன் புருஷன் கூட அந்த சின்ன திமிரை விட்டுட்டா இன்னும் நல்லா இருப்பான். அப்பதான் அந்த கிராமத்துக்கு ரகு அப்படிங்கிற ஒரு பையன் வந்தான். இங்க ராமையாங்கிறது யாருங்க? நான் தான்ப்பா ராமையா. என்ன விஷயம்? ஐயா, நீங்க நிறைய பேருக்கு போன வருஷம் உதவி பண்ணீங்க இல்லையா? அதனால எங்க அரசாங்கம் உங்களை கௌரவிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கு. நீங்க வந்து பரிசை வாங்கிக்கோங்க. இவருக்கு எதுக்கு பரிசை கொடுக்கணும்? இவர் எதுவும் பேசாம அமைதியா உக்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா நான் இருக்கேன்ல, தினமும் 10 பேருக்கு சாப்பாடு போடுறேன். அப்படிப்பட்ட எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அங்கே இருந்த ஊரோட தலைவரான ரகுராம் ஐயா, பால்ராஜ், நீ கொடுக்கற தானத்துல திமிரு இருக்கு. ஆனா ராமையா செய்யற உதவியில நல்ல குணம் இருக்கு. ஏன்னா அவர் உண்மையிலேயே நல்ல மனுஷன். அதனால தான் அவர் எல்லாருக்கும் கடவுளா இருக்காரு. திமிரு நமக்குள்ள இருக்கக்கூடாது பால்ராஜ். பணம் வந்தாலும் அதை சரியா பயன்படுத்தணும். அதை சுயநலமா பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோ. அப்படி சில நாட்களும் போச்சு. அந்த வருஷம் பயங்கரமா மழை பெஞ்சதுல பால்ராஜோட வயலெல்லாம் தண்ணியில முழுகி போச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பால்ராஜ் ராமையாவை பார்க்க வந்தான். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. என்னாச்சு பால்ராஜ்? ஏன் இவ்வளோ கவலையா இருக்க? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க ஐயா. நான் அப்பாவியா இருந்த காலகட்டத்தில் சில பேர் பள்ளத்தாக்குல இருக்கிற இடத்த என்னை வாங்கிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. அந்த இடத்த வாங்கினா நிறைய விவசாயம் பண்ணி ஊர்லேயே பெரிய ஆள் ஆகலான்னு சொன்னாங்க. அதனால தான் என்கிட்ட இருந்த நல்ல வயலெல்லாம் வித்துட்டு பள்ளத்தாக்குல இருந்த வயலை வாங்கினேன். ஆனால் அடித்த மழையில் விளைஞ்ச விளைச்சல் எல்லாமே தண்ணியில் மூழ்கி போயிடுச்சு. இப்போ மொத்தமும் நஷ்டமாயிடுச்சு. இதை நீ தெரிஞ்சே பண்ணல இல்லை பால்ராஜ்? ஒன்றும் கவலைப்படாத. எதையுமே சரியான வழியில் யோசிச்சு பாரு, ஒரு வழி கிடைக்கும். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இப்பதான் புரியுது. பணம் சொத்து நிறைய இருந்தா கூட கர்வம் இருந்தா நாம அதிலேயே அழிஞ்சிடுவோம். மனுஷங்க யாருமே நமக்காக இருக்க மாட்டாங்க. என் பொண்டாட்டி அடிக்கடி சொல்லுவா, எப்பவுமே நிதானமா இருங்க, கர்வமா இருக்காதீங்க, 4 பேரை பத்தி யோசிங்கன்னு. ஆனா நான் அதை எப்பவும் கேட்டதில்ல. பால்ராஜ், உன்கிட்ட வந்திருக்கிற மாற்றம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவே ரொம்ப பெரிய விஷயம். இனி எதை பத்தியும் நீ கவலைப்படாத. நீ எப்பவும் போலவே உழைச்சி முன்னேறு. ஆனா திமிர விட்டுடு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அண்ணன். ஏன்னா என் புருஷன் நிச்சயமா ஒரு நாள் மாறுவார்னு எனக்கு தெரியும். அந்த மாற்றம் இன்னைக்கு அவர்கிட்ட வந்திருக்கு. இனி நாங்க நல்லா இருப்போம். இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க ஐயா. உன்னோட வயல் இருக்கிறது பள்ளத்துல தானே? அதனால ஒன்று பண்ணு. அந்த வயல்ல இனி கரும்பை போடு. அப்பவும் வயல்ல எவ்வளவுதான் தண்ணி வந்தாலும் அந்த கரும்பு பயிர் வீணாகாது. இப்ப நம்ம ஊர்ல யாருமே அவங்க வயல்ல கரும்பு விளைய வைக்கல. அதனால உனக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இது நல்ல யோசனைங்க ஐயா. உன்னை சொல்றேன், ஞாபகம் வச்சுக்க பால்ராஜ். நம்ம செய்யற வேலையில நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது நாம கலங்கி நிற்க கூடாது. நாம பண்ணதுல என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அடுத்த தடவை அதை செய்யாம இருக்கணும். இதைத்தான் அனுபவம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். இப்படி சில நாட்களும் போச்சு. ராமையா சொன்ன மாதிரியே பால்ராஜ் அவனுடைய வயல்ல கரும்ப பயிரிட்டான். அவரு சொன்ன மாதிரியே அவனுக்கு நிறைய லாபமும் கிடைச்சது. அப்ப பால்ராஜ் அவன் சொத்துல பாதி சொத்தை அவனுடைய ஊருக்காக கொடுத்தான். பால்ராஜ ரொம்பவும் பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே நீ இப்பதான்ப்பா ராஜாவா ஆயிருக்க. அடக்கம்தான் என்ன மாத்துச்சு. இப்ப நான் எந்த ஒரு திமிரும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்போ ஊர் தலைவரான ராகவையா, திமிர் இல்லாம இருந்தாதான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும். ஒரு நாள் காலையில நேரம்
ராமையாவோட வீட்டுக்கிட்ட பால்ராஜ் வந்தான். ஐயா, காலையில வந்து உங்களை பார்க்கலனா அந்த நாளே எனக்கு சரியா இருக்காது. தினமும் உங்க கூட பேசணும். நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப இந்த ஊருக்கே தலைவனாகிற தகுதி உனக்கு வந்திருக்கு. எங்க வீட்ல இப்ப நாங்க நிம்மதியா இருக்கோம். சண்டை போட்டுக்கிறது இல்ல. என் புருஷன் மாறினதுல இருந்தே என்ன ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாரு. உன்னை பார்த்து ஊர்க்காரங்க எல்லாரும் கூட மாறிக்கிட்டு இருக்காங்க பால்ராஜ். உங்க வாழ்க்கை மாதிரி அவங்க வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பால்ராஜ் ஊர்ல ஒரு ஹைஸ்கூல் கட்டினப்போ அங்க ஒரு சபைய கூட்டினா. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் என்கிட்ட இருக்கிற பணம் இல்ல. ராமையா எனக்கு கற்றுக் கொடுத்த நல்ல நல்ல விஷயங்கள் தான். இது எல்லாத்துக்கும் காரணம் அவரு மட்டும்தான். அந்த சபைக்கு அந்த ஊர்க்காரங்க மட்டும் இல்லாம பக்கத்து ஊர் விவசாயிகளும் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் பால்ராஜ பார்த்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டாங்க. பால்ராஜ், நம்ம ஊர்ல நீ பிறந்தது நினைச்சு நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம்ப்பா. இப்படியே சில நாட்களும் போச்சு. அப்பதான் ஊருக்கு புது பிரச்சனை வந்துச்சு. வெயில் அதிகமா இருந்ததுனால தண்ணி வத்தி போய் விளைச்சல் எல்லாமே வீணா போயிடுச்சு. பால்ராஜ் ஐயா, விளைச்சல் ஏதோ விளைய வச்சிட்டோம். ஆனா இந்த வருஷம் மழை பெய்யலையே. யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. மழை பெய்யலனா என்ன, நம்ம வயலுக்கு தண்ணி கொண்டு வர்ற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். என்னோட சொத்துல பாதி சொத்தை இதுக்காகவே செலவு பண்றேன். அப்படின்னு பால்ராஜ் அவனுடைய வயல்ல குளத்தை வெட்டி அந்த தண்ணிய விவசாயிங்களுக்கு இலவசமா கொடுக்க ஆரம்பிச்சான். விவசாயிங்க எல்லாருமே மறுபடியும் சந்தோஷமா விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுதான் உண்மையான தலைவனுக்கான தகுதி. தன்னை பத்தியே யோசிக்காம தன்னை சுத்தி இருக்கிற மக்களுக்காக வாழ்றான் பாரு, அவன்தான் தலைவன். இது எல்லாத்துக்கும் நீங்க தான் ஐயா காரணம். நீங்க சொல்லி கொடுத்த வழியில தான் நான் நடந்துகிட்டு இருக்கேன். எந்த கர்வமும் இல்லாம என்கிட்ட இருக்கிறத 4 பேருக்கு கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பால்ராஜ் செஞ்ச சில உதவிகளால சின்ன பிள்ளைங்க அந்த ஊர்லயே ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. வயசு பசங்க எல்லாருமே விவசாயத்தை கத்துக்கிட்டு மொத்தமா அந்த ஊரையே மாத்திட்டாங்க. இப்ப நம்ம ஊரு நல்லாவே மாறிடுச்சு. அத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கிராமத்து ஜனங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறது தான் இதுக்கு காரணம். அப்படி அந்த கிராமத்தோட வளர்ச்சி ரொம்பவும் பெருசா இருந்ததுனால இந்த விஷயம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு அதிகாரிங்க வந்தாங்க. வணக்கங்க பால்ராஜ், நீங்க செய்யற சேவையை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். உங்க கிராம வளர்ச்சிக்கு ரொம்ப பாடுபட்டிருக்கீங்க. இத நான் மட்டும் செய்யலங்க, எங்க ஊருக்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் இதை செஞ்சிருக்கோம். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் ராமையா தான். உண்மையிலேயே இது பெருமைப்பட வேண்டிய விஷயம். எங்க ஊரு இந்த பால்ராஜால தான் இனிமே பெருமைப்பட போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பால்ராஜ் இப்போ ஒழுக்கத்தோட நல்ல குணத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற விவசாயி. பால்ராஜுடைய அந்த விவசாயத்தை பார்த்து ஊஜனங்க எல்லாருமே ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டாங்க. ராமையா ஐயா கொடுக்கிற அந்த அறிவுரையை கேட்டு பால்ராஜ் கூட நல்ல வழியில நடந்துகிட்டு இருந்தான். ஊருக்கு நிறைய நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நாள் ஜெயிப்போம். ஆனா ஜெயிச்ச உடனே நமக்கு திமிர் வரக்கூடாது. அப்படி ஒருவேளை திமிர் வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த திமிரே நம்மள அழிச்சிடும்.